வணக்கம் நேயர்களே, நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஜெயபால் ALM ஆயுஷ்லேருந்து. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேக் பெயின் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பெயின் குறைஞ்சிருக்கு, நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சார் இன்னும் நீங்கள் இதுக்கு வீடியோ போடுங்க, அந்த மாதிரி ஒரு டிசீஸ்க்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு யோகா தெரப்பியில் எதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி அது வந்து ஒரு மலரணும். அதுக்கான மண், அதுக்கான வெளிச்சம், அதுக்கான நீர் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வர வைக்க முடியாது. ஸோ மனதை நம்ம அமைதிப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்துகிற மூலிமா கான்சன்ட்ரேஷன் தானாக வரும். ஸோ அது இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடியோவில் பேசியிருப்பேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன்னா என்ன, ஒரு மெடிடேஷன்னா என்ன, மனசுனா என்னன்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இது வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கான்சன்ட்ரேஷன் உருவாகிறதுக்கான பயிற்சி இது எல்லாமே. ஸோ ஜென்ரலாகவே யோகா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஒத்த காலை வச்சுட்டு அப்படி நிற்கிறது யோகா அப்படின்னாலே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ் நின்றுவாங்க. ஸோ இது வந்து நிஜமாக சொல்லணுன்னா ஒரு ஃபேமஸான போஸ், அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ். இது பேர் விருக்ஷாசனம்னு சொல்லுவாங்க, அது ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். பட் இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. கான்சன்ட்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட அலைன்மெண்ட்டு தான். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதுக்கு ஒரு ட்ரீ போஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, அந்த மரத்தோட வேர் எப்படி ஊன்றி மேலே எப்படி அது ஸ்டடியாக நிற்குதோ, அதாவது எந்த காற்று வந்தாலும் இல்லை என்ன ஒரு விஷயம் வந்தாலும் நல்லா வேர் பிடிச்சி அந்த மரம் நிற்கிற மாதிரி நம்ம பாடியோட போஸ்டர் அந்த மாதிரி நிற்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்க்கு வந்து ட்ரீ போஸ்ட்னு பேர் வச்சாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா பிகாஸ் எல்லாரும் ஜென்ரலாக பண்ண சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கால் எடுத்து வச்சு இப்படி ஒரு ஜர்க் ஆடுவாங்க, அப்புறம் கை இப்படி மேலே கொண்டு போகிறக்கு ஒரு ஜர்க் ஆகும். ஸோ நம்ம பண்ண போகிறது என்னென்னா கொஞ்சம் இந்த ஃபிசியோதெரப்பி பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வருது. நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கலாம் நம்ம பெட்டர். ஸோ இப்படி கொண்டு போகிறதுனால இப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் லைன் வந்து கரெக்டாக அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வெயிட்டை வந்து இந்த ரைட் லெக் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொறுமையாக லெஃப்ட் லெக் அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். பார்வை வந்து ஒரே இடத்துல அப்படி காமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹைட் இப்படி தூக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா லைட்டாக அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாடியில் ஒரு பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்லோவாக இந்த காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக இந்த காலை வந்து நீங்கள் தூக்கிக்கலாம். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். ஸோ கையை மேலே தூக்குறது வந்து அடுத்த கட்ட பயிற்சி. நீங்கள் இந்த அளவு பண்ணிங்கனாலே போதும். இதில் ஒரு 10 செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கையை எப்படி கூட வச்சுக்கலாம். கால் இப்படி வச்சுட்டு கை இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஸ்லோவாக நம்ம இப்படி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கூட ஸ்லோவாக கால் இப்படி திருப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி கை இப்படி கொண்டு வந்தால் காலை இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இப்படி நிறைய பேர் டக்குன்னு போயிடுவாங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போஸ் அட்டென்ட் பண்ணுறதில்ல அந்த சென்டர் ஆஃப் பேலன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கவனம் ஒரு இடத்துல குவியும், அதே சமயம் பாடி அதுக்கேற்ற கரெக்டாக அலைன் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்து நின்றுட்டு பண்ணிட்டோம். இது எப்படி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த ஹெவன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் அது மாதிரி குழப்ப விரும்பல. புவியீர்ப்பு விசை மேலேருந்து கீழே தள்ளும், நம்மளோட பாடி வெயிட் கீழேருந்து மேலே நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் அது ரெண்டுத்தையும் வந்து சமன்படுத்தியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் உங்களுக்கு கால் பாதத்தில் வெயிட்டு கொடுத்துருப்பேன். இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் வந்து அதுக்கு அப்படியே இன்வெர்டட் தலை உச்சந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோவை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வனக்காசன்னு சொல்லுவாங்க, இல்லை நமஸ்காராசன்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்குது. பட் இதை வந்து கொஞ்சம் வேரியேஷனோட பண்ண போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா அதை முட்டி போட்டுக்கோங்க. இது வந்து கோயில் அஷ்டாங்கமாக வளர்ந்து நம்ம கும்பிடுவோம் இல்லையா, அதே போல் தான். இப்போது கையை வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உச்சந்தலையை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் இங்கே வச்சுக்கணும். அடுத்தபடியாக உங்கள் காலை அப்படி கொஞ்சம் தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பாடி வெயிட்டை கரெக்டாக அந்த உச்சந்தலையில் கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் கையை பொறுமையாக இப்படி வச்சுக்கலாம். ஸோ பாடி மொத்த வெயிட்டும் உங்களோட உச்சந்தலையில் இருக்கும். இது மாதிரி 10 செகண்ட்ஸ். அப்புறம் பொறுமையாக கையை கொண்டு வந்து காலை இறக்கிட்டு பொறுமையாக எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முதுகு தண்டிலேருந்து ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ரத்த ஓட்டம் தலையில் வர்றது தெரியும். ஸோ இது வந்து நமக்கு பிரெயினுக்கு நல்ல ஒரு பிளட் சப்ளை நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்து இந்த கான்சன்ட்ரேஷனுக்காக நம்ம வந்து ஒழுங்குபடுத்துகிறோம், அதாவது அலைன் பண்ணுறோம். ஸோ நின்றுட்டு பண்ணி ட்ரீ போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டடாக பண்ணி இந்த நமஸ்காராசனா அப்படின்ற ஒரு ஆசனா பண்ணோம். அதுக்கு வனக்காசனம்னு இன்னொரு பேர் இருக்குது.
ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு அப்புறம் நம்ம மூச்சில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தணும். அந்த கவனம் செலுத்தக்கூடியதுக்கு வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் வச்சுட்டு அந்த பிக்சரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு அதிகமான ஒரு விஷயங்கள் இருக்குது. நான் ஏன் மூச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மூச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடி மைண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். மைண்டில் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் நமக்கு. அதாவது நம்ம மூச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கும், நம்ம கண்ட்ரோல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அதை நம்ம ஒழுங்குபடுத்துறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம் வந்து ஒழுங்குபடும். இதுதான் சித்தர்கள் நமக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிராணாயாமம் அந்த மூச்சு பயிற்சியை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மூச்சு பயிற்சி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இப்படி மூச்சு பயிற்சிலாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, மூச்சை வந்து கவனிக்க போகிறீங்க. மூச்சை கவனிக்கிறவொன்னே எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இழுத்தெல்லாம் மூச்சு விட வேண்டாம். உங்கள் இயல்பான மூச்சு எப்படி இருக்கோ அந்த மூச்சை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மூச்சுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே தெரியும். ஒரு மைண்ட் வந்து ஒரு காமாகவும் இருக்கும், அதே சமயம் கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 மெத்தட் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் சுவாசத்தோட உள்மூச்சு வெளிமூச்சு மட்டும் அமைதியாக கவனிக்கணும். ஒரு 10 மூச்சுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 10 மூச்சு கரெக்டாக உள் போயிட்டு வெளியே வர்றது ஒரு மூச்சு கணக்கு. அந்த மாதிரி 10 மூச்சு கவனிக்கணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 10 மூச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கவனிக்கணும். நீங்கள் டெம்பரேச்சர் அப்படின்னா உள்ளே இழுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில்னஸ் தெரியும், வெளியே விடுறப்போ சூடாக தெரியும். அதை இமேஜின் பண்ணக்கூடாது, அதை கவனிக்கணும். உங்கள் மைண்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சட்டிலாக அப்படியே ஷார்ப்பாக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 மூச்சு வந்து பார்த்திங்கன்னா மூச்சை கவனிக்கிறீங்க. அடுத்த 10 மூச்சு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கவனிக்கணும். கவனம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூக்கில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சில் இருக்கக்கூடிய சவுண்டை கவனிக்கணும். சவுண்ட் அப்படின்னா உள்ளே இழுக்கிறப்போ ஒரு சவுண்டு இருக்கும், வெளியே விடுறப்போ ஒரு சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டை கவனிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது வாஷின்னு சொல்லுவாங்க, சிவான்னு சொல்லுவாங்க, சோகம், அந்த மாதிரி நிறைய சவுண்டு நமக்கு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி சவுண்டை விஷுவலைஸ் பண்ண வேண்டாம், இல்லை நீங்கள் இமேஜின் பண்ண வேண்டாம். இருக்கிற சவுண்டை கவனிங்க. காற்று உள்ளே போகிறப்ப என்ன சவுண்டு வருது, காற்று வெளியே வரப்போ என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்கணும். ஸோ மூணாவதாக அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 10 மூச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லை கவனிக்கணும். உங்களை சுற்றி என்ன நறுமணம் இருக்குது அப்படின்றத அதில் வந்து உங்கள் கவனம் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 மூச்சு. ஸோ இந்த மாதிரி 4 ஆச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூச்சில் இருக்கக்கூடிய சவுண்டு, அப்புறம் டெம்பரேச்சர், அப்புறம் ஸ்மெல். இது நீங்கள் ஆர்டர் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். பட் இந்த 4 விஷயத்தை கவர் பண்ணிங்களா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைகளை வந்து இப்படி ஆக்னி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி ஹார்ட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பண்ண அதே பயிற்சி தான் பண்ண போகிறீங்க. பட் என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு எது வந்து வாட்டமாக இருக்கோ, மூச்சில் இருக்கக்கூடிய சவுண்டா, இல்லை டெம்பரேச்சரா, இல்லை ஸ்மெல்லா, இல்லை மூச்சோட பாத்தையை மட்டும் கவனிச்சா போதுமோ, அந்த மாதிரி உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கையை இப்படி வச்சுக்கணும். இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த பிரெயினில் வந்து கார்பஸ் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். கையை இப்படி வச்சுக்கணும். இது பேர் ஆக்னி முத்ரா. ஹார்ட் கிட்ட வச்சுக்கணும். ஸோ அதே போல் 10 மூச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் அண்ட் பிரெயின் சென்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஹார்ட் அண்ட் பிரெயின் கோஹரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இருக்கும், இது வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கும், அதாவது அறிவு கூர்மையாக இருக்கும், இது வந்து நமக்கு உணர்ச்சி வசமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய பயிற்சி இது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 5 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 50 மூச்சு நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 மூச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மூச்சை மட்டும் கவனிக்கணும். அடுத்த 10 மூச்சு டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி, அடுத்த 10 மூச்சு சவுண்டு, அடுத்த 10 மூச்சு ஸ்மெல்லு, அடுத்த 10 மூச்சு வந்து பார்த்திங்கன்னா கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அப்படியே அலைஞ்சிட்ருக்க மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலைனாங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி. ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாடியோட அலைன்மெண்ட். ஸோ இப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் தானாகவே உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளூம் ஆகும், ஃபோர்ஸ் பண்ணி வராது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பாடி வச்சு நமக்கு ஒன்று வந்து ட்ரீ போஸ்,
அதாவது கையை இப்படி வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து தலை உச்சந்தலை கீழே வச்சு பண்ணுற பயிற்சி. அடுத்ததாக இந்த 5 மூச்சு பயிற்சி. ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேணாம். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ண ஒரு மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா விபாசனா பேஸ் பண்ண மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம். விபாசனா அப்படின்னா புத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் அடைதலுக்கு ஒரு சில பயிற்சி முறைகளை வந்து கடைபிடிச்சார். இது வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இது பண்ணுற மூலிமா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.